மகாபெரிவாசரணம். இன்று முதல் ஆடி மாதம் ஆரம்பம். ஆடி 1 என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவில் வருவது பகவத்கீதை. மகாபாரத யுத்தம் நடந்தது ஆடி 1 முதல் 18 வரை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மகாபாரத யுத்தத்தில் ஆடி 1, அதாவது இன்று யுத்தத்தின் முதல் நாள். என்ன நடந்தது என்று திருதராஷ்டிரனுக்காக சஞ்சயன் அந்த ஞானக்கண்ணை கொடுத்து அவனுக்கு அங்கே நடப்பதை சொல்ல சொல்ல திருதராஷ்டிரன் கேட்டார், இன்று நமக்கு நம்முடைய மனக்கண்ணில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு ஏதோ அந்த கிருஷ்ணனும் கருணை புரிந்து விட்டான். இதோ இன்று அந்த யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்று ஒருமுறை நம்முடைய மனக்கண்ணில் அப்படியே நாம் கண்முன்னே கொண்டு வந்து பார்க்கலாம். அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது இல்லையா? முதலில் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை சொல்லக்கூடிய அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்றது. இப்ப எங்க நடக்குது? குருக்ஷேத்திர யுத்த களம். தான் அங்க யுத்தம் நடக்குது. அந்த யுத்த களத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. அர்ஜுனன் வருகிறான். ரொம்ப ஸ்பெஷலுங்க அர்ஜுனன். ஏன் அப்படின்னா அவனுக்கு அங்கே சாரதியாக யார் வந்து நிற்கிறார்? தேரோட்டியாக கிருஷ்ண பரமாத்மா வல்லவா வந்து நிற்கிறார். ஆக அங்கே அவனை கிருஷ்ண பரமாத்மா என்றே பார்க்கவில்லை, ஒரு சாரதியாக பார்த்துத்தான் ஆணை பிறப்பித்து கொண்டே இருக்கிறான். இதோ யுத்த காலத்தில் அனைத்து படைகளும் வந்து நின்று விட்டன. அர்ஜுனனின் அந்த தேரும் வந்து விட்டது. கிருஷ்ண பரமாத்மா அப்படியே அழகாக அந்த தேரை ஓட்டிக்கொண்டே வருகிறார். மிகவும் தன்னம்பிக்கையோடு அர்ஜுனன் வருகிறான். வரும் பொழுதே அங்கு நடந்த விஷயங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அனைத்தும் அவனுக்குள் ஞாபகமாக வர அப்படியே வீரா வேசத்துடன் வருகிறான். இன்று அனைவரையும் ஒரு கை பார்த்து விட வேண்டியதுதான் என்று அனைவரையும் எத்தனை நாட்களில் எளிதாக முடிக்க முடியுமோ அத்தனை எளிதாக அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற தன்னம்பிக்கையுடன் அர்ஜுனன் நுழைந்தான். பகவான் கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தவர் என்ன செய்கிறார்? தேரை ஒட்டிக்கொண்டே வருகிறார். இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். நம்முடைய பகைவன் துரியோதனன், அவனுக்கு யாரெல்லாம் உதவி பண்ண வந்திருக்காங்க அதை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க. நமக்கு ஒரு எதிரி, அந்த எதிரிக்கு நண்பர்கள் நமக்கும் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். அப்ப ஒரு கட்டத்துல நமக்கு தோணும், அப்படி யார் தான் நம்முடைய எதிரிக்கு உதவி செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசை வரும் இல்லையா? அதே தாங்க எங்க அர்ஜுனனுக்கும் தோன்றியது. அப்ப இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா 2 பக்கமும் படைகள் இருக்குது. ஒரு தடவை அப்படியே மனக்கண்ணில் பாருங்க யுத்த களம். அந்த யுத்த களத்தில் இருபுறமும் எதிராக ஒரு பக்கம் பாண்டவர் படை, ஒரு பக்கம் துரியோதனன் படை. இப்ப 2க்கும் நடுவில் நின்று பார்த்தால் தான் துரியோதனன் படையில் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்க முடியும் இல்லையா? அப்ப என்ன ஆணையிடுவான்னு எதிர்பார்க்கிறோம்? கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவார், கிருஷ்ணா இந்த தேரை எடுத்து கொண்டு போய் அங்கே நடுவே நிறுத்து, 2 படைகளுக்கும் நடுவே நிறுத்து, நான் அங்கே யார் இங்கு யுத்தம் செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று அப்படி ஒரு மமதையோடு பேசுகிறான். அப்ப பேசுறப்பயே கிருஷ்ணனுக்கு புரிஞ்சு போச்சு, இங்கே அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான், அனைத்தும் அவனால் தான் நடக்கிறது என்று. எங்கே கர்வம் இருக்கிறதோ அங்கே கிருஷ்ண பரமாத்மா ஒரு சின்ன சோதனை வைப்பார் இல்லையா? அதுதான் இங்க நடக்க போகுது. சரி, தேரோட்டியாக இருந்த கிருஷ்ண பரமாத்மா ரதத்தை 2 படைகளுக்கு நடுவே நிறுத்தியும் விட்டார். ஏனென்றால் சாரதி என்றால் அங்கே யார் என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டும். அர்ஜுனனும் எழுந்தான், நின்றான், கம்பீரமாக இங்கும் அங்கும் பார்த்தான். தன்னுடைய படைகளை பார்த்து அப்படியே பெருமைப்பட்டு கொண்டான். அடுத்ததாக தன்னுடைய கண்களை அப்படியே துரியோதனன் படையில் செலுத்தினான். யாரெல்லாம் தெரிகிறார்கள் அங்கே? தன்னுடைய குரு, தன்னுடைய தாத்தா என்று ஒவ்வொருவரையும் காண 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 அவனுடைய கம்பீரம் அப்படியே நிலை குலைந்து கொண்டிருக்கிறது. மனம் நடுக்கம் வருகிறது. என்ன இது நடக்கிறது? நம்முடைய உறவினர்களையா நாம் கொல்ல போகிறோம்? இது என்ன கொடுமை? இப்படியெல்லாம் நான் செய்ய போகிறேனா? என்ன ஒரு கீழ்த்தரமான செயலை செய்ய போகிறேன்?
என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய உறவினர்களையே கொல்வதா என்று அப்படியே ஒரு கணம் கலங்கி நிற்கிறான். தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களை கண்டவுடனே என்ன தோன்றியது? தனது பந்துக்களை கொல்ல வேண்டுமா என்ற உணர்ச்சி. இப்படி வந்தவுடனேயே எல்லாருக்கும் என்னங்க வரும்? மன உளைச்சல். இந்த யுத்தம் அப்படிங்கிறது எங்கேயோ ஏகோ நடக்கலைங்க. தினமும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் அதுதாங்க இங்கே யுத்தம். நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல்தான் தினமும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று அவர்களுக்கு நாம் எப்படியெல்லாம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் கலங்கும். இவர்களுக்கா நாம் இப்படி செய்கிறோம் என்று, இவர்கள் நமக்கு இப்படி துரோகம் செய்கிறார்களே என்று. அதே மன உளைச்சல் இங்கே அர்ஜுனனுக்கு வந்து விட்டது. ஏனென்றால் இந்த உறவினர்களின் பிணைப்பு அவனால் மறக்க முடியுமா? தாத்தா பீஷ்மரைத்தான் மறக்க முடியுமா? அவனுக்கு மிகவும் பிரியமான பேரனாயிற்று அர்ஜுனன். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய போகிறோம் என்று அவன் ஒரே குழப்பத்தில் நிற்கிறான். தன்னை கொன்றாலும் பரவாயில்லை, நான் சண்டையிடப் போவதில்லை என்று தீர்மானம் செய்து விட்டான் அர்ஜுனன். இதுதான் இன்று இந்த யுத்தத்தில் நடக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஒரு நன்றி. நம்முடைய மனக்கண் முன்பு அழகாக இன்று இந்த யுத்த காட்சிகளை வர்ணனையாக சொல்ல ஒரு அருகே இருந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்த அவருக்கு மிகவும் நன்றி. மகா பெரியவா சரணம்.